அடப்பாவி, ராத்திரியில் என்ன நடந்துச்சு புரியலையே. உனக்கு யாரடி இப்படி பேர் வச்சது? தாமரைன்னு அதுக்கு பதிலாக உனக்கு டகர டப்பான்னு பேர் வச்சிருக்கோம். ஐயோ, இவ்வளோ பண்ணா உருப்படிங்களா நீங்க? என்னோட அறிவுக்கும் அழகுக்கும் நீ மச்சு கிடையாது. ஆமா, நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா? இன்னைக்கெல்லாம் நீ என்கிட்ட பேசவே இல்ல. பேசு 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 பேசு, கொஞ்சம் பேசு. இப்ப பேச வேண்டாம், விடிஞ்சிரட்டும். ஓ, அப்புறமா பேசிக்கிறேன். அடியே நந்தா, ஆளும் தெரியாம கால் வச்சிட்டியடா. அப்பனும் அவனும் சேர்ந்து உனக்கு ஆப்பு வைக்க போறாங்க. இன்னைக்கு சத்த உனக்கு சங்கு ஊத போறாங்கடா. ஐயோ, அவர் ஆடின ஆட்டத்தை பார்க்கணுமே, பெரிய ரகல பண்ணிட்டாரு. நீ என்ன கவர்னர் வீட்டு மகளா? கருப்பாயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையே? ஓஹோ, நீ நினைச்சதெல்லாம் உங்க அண்ணன் பேசிட்டாரேன்னு பரவாயில்லன்றியா? இல்ல அண்ணன் உன் முன்னாடி நின்னு இவ்வளவு தைரியமா பேசிருக்கே, அதை நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன். இது ஒண்ணு தைரியம் இல்ல, சில்லண்டித்தனம். இருக்கட்டும். உட்ரியா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு போய் முதல்ல அவரை எழுப்பு. நான் ஒண்ணு எழுப்ப மாட்டேன். போத தெரிஞ்ச அவரே வரட்டும், அப்புறம் இருக்குடி நம்ம கச்சேரி. வாங்க மச்சான். என்ன தெளிஞ்சு எந்திரிச்சிட்டீங்க போல இருக்கு. வாங்க. எங்க போறீங்க? வாங்க மிஸ்டர் சென்டில்மேன். எந்திரிச்சாச்சா? வாங்க. குட் மார்னிங் தாமரை. மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? என்னம்மா எப்படி இருக்க? ஹாய் குட்டி, கொஞ்சம் காஃபி சாப்பிடுறீங்களா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். போங்க. கொஞ்சம் நில்லுங்க. இங்க வாங்க. தாமரை, நான் குளிச்சுட்டு இங்க வந்துடுறேன். வாங்கன்னு என்னைய ஞாபகம் இருக்குல்ல? என்ன தாமரை இதெல்லாம்? எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? ஓ தாமரை, நீ என்னோட பெட்டர் ஆஃப். புரியல. என்னது? என்னோட 2 மடங்குன்னு சொன்னேன். இருக்கட்டும். ராத்திரி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ராத்திரியா? என்ன நடந்துருச்சு? எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே. ஞாபகம் இல்லல, ஆனா எனக்கு சுத்தமா ஞாபகம் இருக்கு. என்ன தாமரை, நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு மறந்துடு. அதேபடி ராத்திரி நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க? உனக்கு எனக்கு மேட்ச் இல்ல. செஸ் போர்டுல இருக்கிற வெள்ளராஜா மாதிரி நான் இருக்கேன், அதுல இருக்கிற கருப்பு காயின் மாதிரி நீ இருக்கன்னு சொல்றீங்க. ஐயோ, அப்படியா சொன்ன? தப்பு. வெள்ளைக்காயின் மட்டும் இருந்தா ஆட முடியுமா? கருப்பு காயின் தான் முக்கியம். நேத்து வெள்ளைக்காயின் கொஞ்சம் ஓவரத்தான் ஆடிருச்சு. நீங்க கூட தான் என்னோட உயரத்துல கம்மி, விவரத்துல கம்மி, சுறுசுறுப்புல கம்மி. எங்க ஒரு நாள் தனியா சாயங்காலம் போய் வட்டி பணம் வசூல் பண்ணிட்டு வந்திருக்க பாப்போம். அது எப்படி முடியும்? நீ போய் நின்றாலே குடுத்துருவானுங்க. நான் போய் கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சா கூட கொடுக்க மாட்டானுங்க. ஆம்பிட்டு தான் உங்களுக்கு மரியாதை. நேத்து என்னமோ தண்ணிய போட்டுட்டு என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் மேட்ச் சரியில்லை, என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சுன்னு அலட்டிக்கிட்டீங்க. அப்படின்னு உண்மையா சொன்ன? தப்புதான். ஏதோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் கொஞ்சம் மரியாதையா இருக்கீங்க. இல்லன்னா ரோட்ல போற கார்காரங்கிட்ட எல்லாம் பொம்மை தான் வித்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் ஒரு அண்ணன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ எங்கேயாவது போய் பொம்மையை வித்திருக்கலாம். சிரிக்காதீங்க. தங்கச்சியும் மாப்பிளையும் வந்திருக்கா. இந்த பேச்சை இதோட விட்டுடு. அதை எப்படி விட முடியும்? என்ன பேசுனது இல்லாம எங்க அப்பாவை என்ன கேள்வி கேட்டீங்க? மாமாவையா திட்டின? என் வாயில நெருப்பள்ளி போடணும். அது எப்படி? எங்க அப்பா ஏழை எளிய மக்களோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிக்கிறாரா? இருங்க, உங்க காலத்துல நிறுத்தி நான் ரத்தத்தை குடிக்கிறேன். மாப்பிள, என்ன மாப்பிள உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. ஆப்பு நல்லா இருக்குல்ல மாப்பிள? தாமரை உடுவியா? மாப்பிளையா பேசினாரு, உள்ள போன சரக்கு அது பேசிருக்கு. விட்டு தொலைமா நீ வேற. தேங்க்யூ மாப்பிள, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள, என்ன சரக்கு மாப்பிள அடிச்சீங்க நேத்து? இந்த கிண்டலானே வேணாங்குது. இப்போ இது ரொம்ப தேவையா? அதுக்குலமா மாப்பிள காரணம் இல்லாம குடிக்க மாட்டாரு. என்ன காரணத்துக்காக குடிச்சீங்க? என்ன பண்றது, பூபதிக்கு 2ஆம் கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் குடிச்சேன். அதுக்காக? அதான்
நீதியை நிலைநாட்டணும்னு தண்ணி அடிச்சேன். தண்ணி அடிச்சவளா நீதி நியாயத்தை நிலைநாட்டணும்னா பூபதி என்னைக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா இருக்கணும். தாமரை, என்ன தாமரை, உன் அளவுக்கு பழியர்னு என்னால யோசிக்க முடியல அறிவில. சரி, ஏதோ குடிச்சா உடனே மறந்துட்டேன். அது எப்படி முடியும்? இவ்வளவு நாளா என்னைய பத்தி உங்க மனசுல கோபமும் ஆங்காரமும் இருந்திருக்கு. தண்ணி உள்ள போனோனே அவ்வளவு வெளியில வந்துருச்சு. என்ன தாமரை இதெல்லாம் போய் உள்ளுக்குள்ள இவ்வளவு ஆங்காரத்தை வச்சுக்கிட்டுதான் தாமரை நீ இப்படி தாமரை நீ அப்படின்னு இழிச்சுக்கிட்டு பேசினீங்களாங்கோ. என்ன பண்றது தாமரை, நீ என்ன எவ்வளவு கேவலமா பேசினாலும் உன்னால குடிக்காமலே பேச முடியுது. ஆனா நான் அப்படி இல்லையா, ஐ எம் a gentleman. குடிச்சிட்டு தான் வளருவேன். இன்னொரு தடவை இது மாதிரி நடந்துட்டீங்க கடவாய காது வரைக்கும் கிழிச்சு விடுவேன். அப்புறம் ஈன அலைய வேண்டியதா. சாரி தாமரை, சாரி. அடடா, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. என்னப்பா சந்திர, எப்போ வந்தா? இப்பதான்ப்பா. வா மருமகள. ஏய், எப்படின்னு இருக்க? நல்லா இருக்குண்டா. மாப்ள, என்ன மாமா? பேச்சு முத்து எங்க? அவர் மேல வாந்தி இல்ல மேல இருக்காரு. ஆ, என்னமோ புது பழக்கமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, ஏதோ நேத்து தெரியாம நான். பூபதிக்கு போட்டியா வரணும்னு நினைப்பாக்கான். கண்டிப்பா இல்ல. அவன் ஒருத்தன் குடிச்சிட்டு சீரழியறது பத்தாதா? என்ன குத்தம் சொல்லனா உங்களுக்கு தூக்கம் வராது. எல்லாம் உங்களாலதான். எதுக்குங்க குடிச்சீங்க? எவன் சொல்றதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. குடிச்சதும் இல்லாம ஏதோ நியாயமெல்லாம் பேசுனீங்க போல இருக்கு. இல்ல இல்லையே. இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சொந்தக்காரவங்க, அத மனசுல வச்சுங்க. கண்மணி ஏதோ தங்கச்சின்னு உருவுனீங்க. கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த போறது நாங்க தான். கஷ்ட காலம். என்ன ஏதோ கஷ்ட காலம்னு சொன்ன மாதிரி தெரியுது. இல்ல மாமா, ஏதோ போதையில உளறிட்டேன். ஆ, சரி, குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. பூபதிக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்க்க போறோம். அங்க வந்து கருத்து நியாயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பேசுனீங்கன்னு வைங்க, உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு. என்னப்பா சொல்றீங்க? என்னால முடியவே முடியாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் இருந்தாலும் இவர்தான் எனக்கு புருஷன். இவரை நான் விடுற மாதிரி இல்ல. ரொம்ப கஷ்ட காலம். என்னங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சரிப்பா. போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். அங்க எல்லாரும் கிளப்பி விடு. என்னங்க இது? உங்க அப்பா இவ்வளவு தீவிரமா இருக்காரு. என்ன பண்றது, எனக்கு கூட சரியா படல. பாவம் அந்த கண்மணி. நான் அந்த பொண்ணை தாங்க தப்பு சொல்லுவேன். எல்லாம் அவளாலதான். எப்படி சொல்ற நீ? பின்ன என்னங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே கொஞ்ச நாள்லயே உங்க குடும்பத்துல இருக்க குணம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. எப்படியோ உங்களை சரி கட்டி தனி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டேன். அவளுக்கு அப்படி செய்யறதுக்கு சாமர்த்தியம் இல்ல. அதான் இப்ப கஷ்டப்படுறா. அவ தலையெழுத்து. நாம என்ன பண்ண முடியும்? சார் சேஞ்ச் இருக்கட்டும். ஏய் வாடா விசா. டீ சாப்பிடுறியா? அண்ணா ஒரு டீ கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இந்த பேக் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு வெளியே போனவா. இல்லடா, டயர்டா வந்திருப்ப. டீ சாப்பிட்டு அப்புறம் பேசிப்போம். டீ கொடுங்க. விசோ, நீ டயர்டா இருப்ப, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. ஆபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் பாக்குறேன். வாய முடுறா, மூஞ்சி ஆளையும் பாரு. ஏன்டா இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அப்படிலாம் சொன்னேன்? எல்லாரும் மனசு மாட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாண்டா. எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. என்னடா பேசுற? எனக்கு தெரியாதாடா? நான் பார்த்ததானடா சொன்னேன். டேய், என்னடா பெருசா பார்த்துட்ட நீ? எதையோ பார்த்துட்டு எதையோ வளர்ட்ட. டேய், நீ மேகலா எங்க பார்த்த? லாட்ஜ்ல பார்த்தேன். சரி, உடனே கிளம்பலாம் வா. டேய், அங்க போய் என்னடா பண்ண போற? விசாரிக்கணும்டா. என்ன விசாரிக்க போறடா? மேகலா பத்தி விசாரிக்கணும்டா. அதத்தாண்டா சொல்றேன். அங்க போய் என்னன்னு சொல்லி விசாரிப்ப? ஏய், சும்மா நிக்க வச்சு பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லிட்டு இருக்காதடா. நீ இப்ப வரியா இல்லையா? டேய், நான் ஆபீஸ் வேற போகணும்டா. லீவ் போடுறா. டேய், நீ முக்கியமான மீட்டிங் இருக்குடா. லீவ் சொன்னா கத்துவானுங்க. டேய், கத்தட்டும்டா. ரொம்ப பேசுனாங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணு. ஏய், இப்ப வேலை தான் உனக்கு முக்கியமாடா. டேய், அது கிடையாதுடா. நீ ரொம்ப டென்ஷனா வந்திருக்க. நான் நாளைக்கு போலாம்டா. முடியாது. இப்பவே லாஜுக்கு போறோம், அவளை பத்தி விசாரிக்கிறோம், மேகலாவை கண்டுபிடிக்கிறோம். என் வாழ்க்கையை அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா. அது வரைக்கும் என்னால தூங்க கூட முடியாது. இப்ப நீ கிளம்புறியா? என்ன போ. சரி, வா போலாம். என்னண்ணா சீக்கிரம் ஓகே.
ஹாய் கவிதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் இன்னும் கட்டு போட்டிருக்கா? ஆர்லியா? கொஞ்சம் பரவாயில்ல. வா உள்ள வா. அம்மா, கவிதா வந்திருக்கா. ஹலோ ஆண்டி. வாமா கவிதா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ஹலோம்மா. வாமா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா நான் இருக்கியா? நல்லா இருக்கேன். காஃபி போடுமா? இல்ல காஃபி வேண்டாம் ஆண்டி. இல்ல பரவாயில்ல. இல்ல நான் ஹாஸ்டல்லயே குடிச்சிட்டு வந்துட்டேன். உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஹாய் கவிதா. ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மதுரைக்கு போனியா? போனேம்மா. அம்மா அப்பா எல்லாம் பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? விசாரிச்சுட்டு தாம்மா வந்தேன். பரவாயில்ல, எங்களெல்லாம் மறக்காம இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம்மா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை போய் நான் மறப்பேனா? எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு, அதனால அதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ்லாம் முடிக்கணும்னு ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு அப்பா கால் பண்ணாரு. உங்க வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் சொன்னாரு. கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா போச்சு. உடனே புறப்பட்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள காலேஜ்ல எஜுகேஷனல் டூர்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சாரிமா ஆண்டி. சாரி ஆண்டி. சரி, தாத்தா பாட்டி எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்கம்மா. எவ்வளவு வசதியா இருந்துட்டு நீங்க எல்லாருமே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. உங்க எல்லாரையுமே நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு நான் சென்னைக்கு வந்தப்போ கூட நீங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா இருந்தீங்க. அங்கிள் எவ்வளவு கம்பீரமா இருந்தாரு. அப்படி இருந்த உங்களெல்லாம் இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனாலுமே நான் எப்படியாவது உங்க எல்லாரையும் பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோட ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா பண்றது, எல்லாம் எங்க நேரம். நாங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கூட எங்களை பார்க்கணும்னு வந்திருக்கே, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன ஆண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு? சரி கீர்த்தனா, உன் காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா படிக்கிறியா? போயிட்டு இருக்கு கவிதா. என் மனசுல என்னென்னமோ நினைச்சேன். என்ன நினைச்சீங்கம்மா? உன்னை முதல்ல பார்த்தப்ப உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு தோணுச்சு. நம்ம உறவும் விட்டு போகாது, சொத்தும் வெளியில போகாதுன்னு நான் ஒரு கணக்கு போட்டேன். கடவுள் என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? என் தம்பி கலையரசு இல்லாதனால கடன் அதிகமா போச்சு. எங்க நிலைமையும் ரொம்ப கீழே போயிடுச்சு. என்ன பேச்சுது? சின்ன பசங்க கிட்ட போய் நான் என்ன சொல்லிட்டேன்? என் மனசுல இருக்கிறத மறைக்காம சொன்னேன். கவிதா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யார் மனசுக்கு தான் அப்படி ஒரு எண்ணம் வராது? நான் முதல்ல கவிதாவை பார்த்தப்பவே நம்ம செழியனுக்கு ஏத்த பொண்ணு கவிதாதான்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் எல்லாம் தலைகீழ மாறி போச்சே. அதான் என் மனசு கஷ்டத்தை புலம்பி தீர்த்துக்கிறேன். சரி சரி விடுங்க. கவிதா, நீ எப்பவும் போல எங்க வீட்டுக்கு வந்து போனேன்னா அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். சரி ஆண்டி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன அவசரமா? சாப்பிட்டுட்டு போயேன். இல்ல ஆண்டி, ஹாஸ்டல்ல பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போகணும். எப்படி போவ? ஆட்டோ பிடிச்சு போயிடுவேமா. ஆட்டோ எதுக்கு? நம்ம செழியங்கிட்ட பைக் இல்ல இல்ல வேண்டாம்மா, நான் ஆட்டோலயே போயிடுறேன். பொம்பளை புள்ள தனியெல்லாம் போக கூடாது. செழியா, உனக்கு ஒன்றும் வேலை இல்லைல்ல? இந்த பிள்ளைய கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்திருப்பா. போ. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. ஆண்டி போயிட்டு வரேன். கீர்த்தனா பாய். பாய். மோகனா, நீங்க கிட்டத்தட்ட உங்க டார்கெட் நெருங்கிட்டீங்க போல. குட். சரிங்க சார். நீங்க 2 பேர் தான் உங்க டார்கெட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. நீங்க மல்லிகா தானே? ஆமா சார். நீங்க ஏன் 4 பார்ட்டி தான் பாத்திருக்கீங்க? சார், போன இடத்துல வீடு பூட்டி இருக்கு. அப்படியே திறந்தாலும் எட்டி பார்த்துட்டு விரட்டி விட்டுறாங்க சார். போன பிளாட்ஸ்ல எல்லாம் நாய் அதிகமா இருக்கு. அதனால எங்களால எந்த சேல்ஸும் பண்ண முடியல. இந்த பாருங்க, இந்த ஃபீல்ட் இதெல்லாம் சகஜமான விஷயம்.
நீங்க தான் தைரியமா தன்னம்பிக்கை போய் அப்ரோச் பண்ணணும். சரிங்க சார். அது மட்டும் இல்ல, பாக்குற கஸ்டமர்ஸ் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்பாங்க, எரிஞ்சு கூட விழலாம். ஆனா நீங்க யாரும் அப்செட் ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், கஸ்டமர் சிரிச்ச முகத்தோட அப்ரோச் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நம்மள அவாய்ட் பண்ற கஸ்டமர்ஸ் கூட 5 நிமிஷம் நம்மள்ட்ட நின்று பேசுவாங்க. புரியுதுங்களா? ஓகே சார். நீங்க 10 நிமிஷம் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேசிட்டீங்கன்னா போதும். அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறத பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி டைம் ஆச்சு, நீங்க இப்படியே போங்க. இன்னைக்கு 5th அவென்யூல ஆரம்பிச்சு 15th அவென்யூ வரைக்கும் கவர் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரிப்பா, நீ கிளம்ப. ஓகே சார். பாதமா பகமரீக சரி சரி கமா